இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. பொது காலத்தின் 12ஆம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை. அன்புமிகு இறைமக்களே, ஜூன் 23 ஞாயிறு இன்று கடவுள் மிகுந்த அமைதியை நமக்கு ஏற்படுத்துகின்றார். சாதாரணமாக அமைதி என்பது இந்த உலகத்தின் இரைச்சலிலிருந்து நாம் விடுதலை பெறுவது. ஒரு பஸ் ஸ்டாப்பு இல்லை பஸ்ஸில் வெளியில் மக்கள் கூட்டமாக இருக்கின்ற இடத்துல போகும்பொழுது ஒரே சத்தமாக இருக்கும். அந்த சத்தத்தை எல்லாம் விட்டு நாம் நம்முடைய ஒரு தனியான ஒரு காட்டுப்பகுதிக்கோ அல்லது நம்முடைய ரூமுக்கோ நம்முடைய அறைக்கு வரும்பொழுது அங்கு அமைதி நிலவுகிறது. வெளிப்புற அமைதி, இது சாதாரண அமைதி. மிகுந்த அமைதி என்பது இறை அமைதி, தெய்வீக அமைதி. அதை யாரால் கொடுக்க முடியும்? மனிதர்களால் கொடுக்க முடியாது, இறைவனால் மட்டுமே கொடுக்க முடியும். அந்த மிகுந்த அமைதியை அமைதியற்று தவித்த சீடர்களுக்கு கொடுக்கின்றார். தொடர்ந்து இன்றைய முதல் வாசகத்தில் யோபு 38 1 முதல் 8 11 மிகுந்த அமைதியை இழந்த ஒரு மனிதராக யோபு வாழ்கின்றார். நமக்கு எல்லாமே தெரியும், யோபினுடைய வாழ்க்கை நல்ல ஒரு வாழ்க்கை, வசந்தமான வாழ்க்கையை வாழ்கின்றார். சாத்தானுடைய சூழ்ச்சியினால் அவர் சோதிக்கப்பட்டு அந்த அமைதியை இழக்கின்றார். அமைதியை இழப்பது என்பது உலக அமைதியை அல்ல, இறை அமைதியை இழக்க அவர் முயற்சி செய்கிறார். முழுமையாக இழக்கவில்லை. இந்த இறை அமைதி என்பது இறைவனை இழக்க அவர் முயற்சி செய்கிறார். அப்பொழுது கடவுளிடம் பல கேள்விகளை கேட்கின்றார். தன்னுடைய வேதனைகள், நான் ஒரு நீதிமான், எந்த ஒரு பாவம் செய்யவில்லை, எந்த ஒரு தவறும் செய்யவில்லை. இது நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில கேட்கின்ற கேள்வி. நான் எந்த தப்புமே செய்யலே, யாருக்கு எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்கலே, நல்லவனா வாழ்கிறேனே, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனை வருகிறது என்று யோபை போல நாமும் பல நேரங்களில் கேள்வி கேட்கின்றோம். அப்படி யோபும் கேள்வி கேட்கின்றார் கடவுளை பார்த்து. அப்பொழுது கடவுள் பதில் சொல்கின்றார். கடல் என்ற குழந்தையினுடைய அந்த கருப்பை நின்று உடைப்பெடுத்து ஓடிய பொழுது அதனை கதவிட்டு அடைத்தவர் யார்? இந்த இயற்கையை படைத்தவர் யார்? மேகத்தை எல்லைகள் நான் அதற்கு குறித்து கதவையும் தாழ்பாலையும் பொருத்தி, மேகத்திற்கு கதவு தாழ்பாலா நம்மளால் வைக்க முடியுமா? அதனுடைய தொடக்க முடிவு எல்லை நம்மால் அளக்க முடியுமா? அவற்றையெல்லாம் செய்பவர் யார்? இறைவன். இதுவரை வருவாய், இதற்கு மேல் அல்ல, இருமாப்பின் அலைகள் இங்கே நிற்க. நமக்கு இருமாப்பு இருக்கும்போது, கயமம் இருக்கும்பொழுது, மனிதன்தான், மனித சக்தி மட்டும்தான் என்று நினைக்கும் பொழுது அமைதியை இழப்போம், ஆண்டவரை இழப்போம். எனவே நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே கடவுளால் மட்டுமே என்பதை யோபு பின்பு சிந்திக்கின்றார், ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவரை மனமுவந்து இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாமல் தவித்து, ஆம், அனைத்தையும் படைத்த இறைவன் என்னையும் பாதுகாப்பார் என்று யோபு நம்பிக்கை கொள்கின்றார். அமைதியை பெறுகின்றார், இறை அமைதியை பெறுகிறார், மீண்டும் வாழ்வு பெறுகின்றார். இன்றைய 2ஆம் வாசகம் 2 கொரிந்தியர் 5:14-17 பவுலடியாரும் அதேதான் சொல்கிறார். நீங்கள் இயேசுவோடு உயிர்த்து இறந்து மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவோடு நீங்கள் இணைந்திருக்கும் பொழுதுதான் உங்களால் மகிழ்ச்சியாக வாழ முடியும். கிறிஸ்துவோடு இணைந்து வாழ அழைக்கின்றார். இந்த கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்ந்தால்தான், கிறிஸ்துவோடு நம்முடைய வாழ்க்கையானது இணைந்து இருக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில அமைதி கிடைக்கும், நம்பிக்கை கிடைக்கும். நம்பிக்கையற்ற சீடர்களாக அந்த கடலிலே பேரிரைச்சல் வந்து புயல் வந்த பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எழுந்து காற்றை அவர் அடக்குகிறார். மிகுந்த அமைதியை உண்டாக்கிவிட்டு பிறகு அவர் தன்னுடைய சீடர்களை நோக்கி சொல்கிறார், ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லாத நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் அச்சம் இருந்து கொண்டேதான் இருக்கும், கவலை இருந்து கொண்டேதான் இருக்கும், கண்ணீர் இருந்து கொண்டேதான் இருக்கும், வேதனை இருந்து கொண்டேதான் இருக்கும். ஆண்டவர் மீது முழுமையான நம்முடைய கவலைகளையும் கண்ணீரையும் வேதனையும் அச்சத்தையும் போட்டு நம்பிக்கை கொள்வோம். பேருந்தில் பயணிக்கும் பொழுது அந்த டிரைவர் மீது நம்முடைய நம்பிக்கை போட்டுட்டு உட்காந்துட்டு போத்தால தான் ஜாலியாக பாட்டு கேட்டுக்கிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட பேசிக்கிட்டு, குறிப்பாக மொபைலில் சந்தோஷமாக நாம் பேசிக்கிட்டு செல்வதற்கு காரணம், அந்த டிரைவர் மீது நமது பயணத்தை நம்பிக்கை வைக்கின்றோம். இந்த உலக பயணத்திலும் இறைவன் மீது நம்பிக்கை வைத்தால் மட்டுமே நமது வாழ்வு அமைதி பயணமாக செல்லும், இறை அமைதி பயணமாக இருக்கும், இரைச்சலற்ற பயணமாக இருக்கும். அதற்காக சிறப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமை பொது காலத்தின் 12ஆம் வாரத்திலே ஜெபிப்போம். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, கருணை கடலே,
எங்கள் வாழ்க்கையில் பல நேரங்களில் நாங்கள் அமைதியை இழந்தாலும் உம்மை தேடி வரும்பொழுது நீயே எங்களுடைய நிரந்தர அமைதி என்பதை எண்பித்து எங்களை ஆசீர்வதிக்கின்றீர். எங்கள் வாழ்வில் புயலற்ற ஒரு அமைதியை, கவலை கண்ணீர் வேதனையற்ற ஒரு அமைதியை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் இந்த இறைவார்த்தையை கேட்டு உங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற எல்லா வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் நிறைவாக அருள்வாராக. ஆமேன்.